உங்க வீட்டு வால்ஸ்ல கிராக்ஸ் வருதுன்னா அது ஜஸ்ட் பெயிண்டோட இஷ்யூ மட்டும் இல்லைங்க. சம்டைம்ஸ் அது கன்ஸ்ட்ரக்ஷன் இஷ்யூவா கூட இருக்கலாம். வால்ஸ்ல கிராக்ஸ் வர மெயின் ரீசன் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட், ப்ராப்பரா கியூரிங் பண்ணாம இருக்கிறது. கான்கிரீட் அண்ட் பிளாஸ்டரிங்க்கு கரெக்டான வாட்டர் கியூரிங் கொடுக்கலனா கண்டிப்பா சர்ஃபேஸ் வீக் ஆகி கிராக்ஸ் வரும். செகண்ட், லோ குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றது. சீப்பான சிமெண்ட், ராங்கான சாண்ட் மிக்ஸ் இல்ல ரேஷியோ கரெக்டா ஃபாலோ பண்ணாத போது கண்டிப்பா வால்ஸ் வீக் ஆகிரும். தேர்ட், சடன் டெம்பரேச்சர் சேஞ்ச் அண்ட் ரெயின் வாட்டர் லீக்கேஜ்னால கிராக்ஸ் வர சான்சஸ் அதிகமா இருக்கு. அப்போ எப்படி இதை ப்ரிவென்ட் பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா? அதை நான் சொல்றேன். ப்ராப்பர் கியூரிங் கண்டிப்பா பண்ணணும். குவாலிட்டியான மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணணும். கரெக்ட் சிமெண்ட் ரேஷியோ யூஸ் பண்ணியிருக்கணும் அண்ட் வாட்டர் ப்ரூஃபிங் கண்டிப்பா பண்ணியிருக்கணும். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் என்ஜினியர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸை வச்சு கன்ஸ்ட்ரக்ஷனை பில்ட் பண்ணணும். ஸ்மால் கிராக்ஸ் தானேன்னு இப்போ நீங்க இக்னோர் பண்ணீங்கன்னா அது ஃபியூச்சர்ல பெரிய ப்ராப்ளமா மாறலாம். ஸோ உங்க வீடை ஸ்ட்ராங்கா கிராக் ஃப்ரீயா பில்ட் பண்ண ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸை தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ இப்பவே நம்ம டீமை காண்டாக்ட் பண்ணுங்க அண்ட் அப்படியே மறக்காம எலிவேட்டர் ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.